நாங்க பிளாக்ல டிக்கெட் வந்திருக்கோம்னா இப்போ விருப்பம் நாங்க எப்படி அழகா விற்போம் அப்படிங்கறது புஷி ஆனந்த் ரொம்ப அழகா கொண்டு வந்து 100 ரூபாய்க்கு அதையும் பிளாக்ல வித்ததாகவும் பிளாக்ல ஆமா நீ பிளாக்ல தான் வித்தாங்க. அது நேர்காணல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கணுங்க. என் பேர் சுறா வேலு, நான் லியோ தாஸ், செலக்டட். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப எங்க போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இந்த ஆப்பிள் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாப்ல. அடுத்த 6 மாசம் எங்களை மாதிரி யாராலுமே போராட முடியாது. இப்ப நமக்கு புரியல, இப்பதான் புரியுது. உங்களை மாதிரி யாராலுமே போராட முடியாது. அரசியல் தலைவர்கள் போராடவே முடியாது. ஜட்ஜிட சொல்றாரு, ஒரு ஆனர் மரத்துல ஏறக்கூடாது ரூல்ஸ் போடுற ஒரு ஆனர். அதுக்கு அவர் கேட்கிறாரு ஏடிஎம்கே லாயர்ட்ட, உங்க கட்சியில யாரும் மரத்துல ஏற மாட்டாங்களா? இல்ல எங்க கட்சியில யாரும் மரத்துல ஏற மாட்டாங்க, உங்க கட்சி மட்டும் தான் போடுறாங்களா? அப்படிதான் போடுவாங்க. உட்காரு. சிலிண்டர் தட்டுப்பாட்டை உருவாக்கிய திமுக அரசு வறுமையா கட்டிக்கிறேன்னு கொஞ்ச நேரத்தை வரும் பாருங்க. நாளைக்கு பேசுவாங்க. வேணாது 10,000 பேசணும். விருப்ப மனு கட்டுறது, விருப்ப மனுக்கான காசு கட்டுறது, இது எல்லாம் புஷி ஆனந்தோட சார்ஜ் வந்து 3 கோடி. 2 கோடி அவருக்கு, 1 கோடி வந்து கம்பெனிக்கு. ஒண்ணு நீங்க காசு கொடுக்க மாட்டேன், இன்னொன்னு எனக்கு காசு செலவு செய்ய சொல்ல 1 கோடி 2 கோடி செலவு செய்யணும். நான் சொத்தெல்லாம் வித்துறணும். நான் தெருவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவுடைய தற்போதைய நிலைமை எப்படி சார் இருக்கு அரசியல் களத்துல? நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நாள்ங்கிறது மார்ச் 11. ஆமா. இந்த வார இறுதியில் அநேகமாக தேர்தல் அறிவிப்பு வந்துடும். 2 காரணம். ஒண்ணு, இந்த நேரமா அறிவிச்சிருக்கணும். 2வது, பிரதமர் மோடி இன்னைக்கு வர்றார். பிரதமர் மோடி வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாரும் அந்த ஸ்டேட்ல போய் நலத்திட்ட உதவிகள்னு கடைசி நிமிஷத்துல சொல்லுவார். 6000 கோடி இல்ல லட்சம் கோடி அப்படிலாம் சொல்லி அறிவிப்பாரு. அடிக்கல் நாட்டுறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிடா திடீர்னு மோடி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து தேர்தல் ஆணையம் சரி மோடி தான் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிவிச்சுட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இன்னைக்கு வரப்போறார். ஸோ இன்னைக்கு வந்து அவர் போன பிறகு தேர்தல் ஆணையம் பின்னாடியே வந்து அவங்களும் அறிவிச்சிருவாங்க. அதுதான் வந்து எழுதப்படாத விதியாக இருக்கின்றது. ஸோ தேர்தல் ஆணையம் அறிவிக்க போகுது அப்படிங்கிற நேரத்துல தேர்தலில் இந்த அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு முனைப்பு கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில இருந்து எடுத்துக்குவோம். ஆளுங்கட்சி வந்து தொடர்ச்சியாக மகளிர் அணி மாநாடு, இளைஞர் அணி மாநாடு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. உச்சபட்சமாக திருச்சியில வந்து ஒரு மெகா மாநாடு ஒண்ணு போட்டாங்க. இப்ப சமீபத்துல திருச்சியில போட்டாங்க. மார்ச் 8ஆம் தேதி. நீங்க வந்து அதுக்கு 10ஆம் தேதி. ஸோ அது வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு, 10 லட்சம் பேர் திரட்டி மாநாடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் 190 தொகுதிகள் கிட்டக்கு போயிட்டு 2வது சுற்றே போயிட்டு இருக்கேன். முதல் சுற்று முடிச்சு 2வது சுற்று வரைக்கும் போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்கின்றோம். சீமான் அவர்கள் வந்து திருச்சியில ஏற்கனவே ஒரு மாநாடு போட்டு 234 கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிட்டார். ஆமா. இப்ப இந்த கட்சிகளாவது விருப்பமனு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேர்முகம் எல்லாம் பண்ண பிறகு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். சில கேண்டிடேட்ஸ் தான் தெரியும். பட் என்டையர் லிஸ்ட் நமக்கு தெரியுமா? தெரியாது. புதுமுகங்கள் வரலாம், பழைய முகங்கள் இருக்கலாம் அப்படின்னு தெரியும். சீமான் வந்து சொல்லிட்டார், இந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் 50-50 சொல்லிட்டார். வெவ்வேறு கட்சிகளும் இப்போ அன்புமணி ராமதாஸா இருக்கலாம், இல்ல வந்து தினகரனாக இருக்கலாம். நீங்க இந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க, அதே மாதிரி திமுக கூட்டணியில இருக்கிறவங்க தொகுதி பங்கீடு, யாராருக்கு எத்தனை தொகுதி, ஒரு தொகுதி எத்தனை பேர், 2 தொகுதி 3 தொகுதி. காங்கிரஸ் கூட ஒரு இழுபறி நடந்துட்டு இருந்துச்சு, அது முடிச்சு 28 இடங்கள் ஒரு ராஜ்யசபா ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கின்றோம். எல்லா கட்சியிலும் இப்ப சுத்தீஷ்ணத்து வந்து முதல்வர் பார்த்துட்டு போனாரு. கூடியவர்கள் எங்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சு நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணியில என்ன பண்ணணும், நமக்கு எந்த தொகுதியை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற முனைப்பு காட்டுறாங்க. எந்த தொகுதி நம்ம வாங்க போறோமோ அந்த தொகுதியில் நமக்கு தீவிரமா வேலை செய்யணும்ட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதான் ஓவரால் பிக்சரா இருக்கு. இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய கட்சி என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆமா அவங்கதான் விருப்ப மனு வாங்கினாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். விருப்ப மனு வந்து விற்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்தது. விற்கப்பட்ட முதல் 1 மணி நேரத்தில் 10,000 பேர் வந்து வாங்கினாங்க. அடுத்து 50,000 பேருக்கு நாங்க வித்தோம். ஒரு விருப்ப மனு 100 ரூபாய். வேற எந்த அரசியல் கட்சியும் இது செய்யாது, இவங்க மட்டும் செய்யறாங்க. ஏன்னா எங்களுடைய எல்லா கட்சிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். திமுக வந்து நாங்க மொழிப்போருக்காக போராடி வந்த கட்சி. அதிமுக வந்து நாங்க திமுக சண்டை போட்டுட்டு எம்ஜிஆர் வந்து ஆரம்பிச்ச கட்சி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு. தேவைக்கூட வரலாறு என்ன? நாங்க அதிகமா பிளாக்ல டிக்கெட் வித்த கட்சி. அப்ப நாங்க பிளாக்ல டிக்கெட் வித்துருக்கோம்னா அப்ப விருப்பம் நாங்க எப்படி அழகா விற்போம் அப்படிங்கறது புஷி ஆனந்த் ரொம்ப அழகா கொண்டு வந்து 100 ரூபாய்க்கு அதையும் பிளாக்ல வித்ததாகவும். பிளாக்ல ஆமா நீங்க பிளாக்ல தான் வித்தாங்க. அதிகம் 100 ரூபாய். ஏன்னா கொஞ்சம் பிளாக்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க இந்த வாட்டி. ஆன்லைன்ல கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுல மட்டுமே பண்ணாங்களே தவிர 100 ரூபாய்க்கு அதை வித்து அதுல ஒரு 50 லட்சம் ரூபாய் புஷி ஆனந்த் போட்டாரு காசு. 50,000 பேரா எப்படிங்க? அப்போ பெரிய இமாலய சாதனை நீங்களா நினைக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மெம்பர்ஷிப் கிடையாது. தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு இருக்கின்ற 234 தொகுதிகள்ல எத்தனை பேர் நிற்க முடியும்? 234 தான் நிக்க முடியும். கட்சியில 234 தாண்டி ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டாலும் × 2 அவ்வளவுதான்.
இவ்வளவு ஃபார்ம்ஸ் எது இங்க விக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சாமானிய மக்கள் கூட ஃபார்ம் வாங்கிட்டு போறாங்க. சாமானிய மக்கள் யாராவது தேர்தலில் நிக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, சரி ஓகே வாங்கிட்டு போனாங்க. 50,000 ஃபார்ம் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 10% மட்டும் 5,000 ஃபார்ம்ஸா திரும்பி இருக்கணும், வரணும். ஆனா அவ்வளவு ஃபார்ம்ஸ் வரல. 500 ஃபார்ம் வந்துச்சுனாலே தெரியல. ஆமா. ஏன்னா ஃபார்ம் வாங்கினதும் பெரிய அதிர்ச்சி. 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வித்தாங்க, திறந்து பார்த்தா 10,000 ரூபாய் வந்து வேட்புமனுக்கு தாக்கல் கட்டணும் அப்படின்னா ஆட்சியாளர் அழுகுறான். என்னடா எப்படி சொல்றீங்க, நான் 100 ரூபாயோட வேலை முடிஞ்சிடும் நினைச்சோம், நாங்க வந்து தளபதியை நேர்காணல் வேற பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப தளபதியிட்ட பாக்குறதுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புன்னு பார்க்கும்போது இதோட இன்னொன்னு, ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 200 ஃபார்ம் வாங்கணும், 200 ஃபார்ம் வாங்கணும்னு அதையும் தூக்கி வித்தாங்க. இந்த வேலையும் நடந்துச்சு. இப்ப எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது, எத்தனை பேரை நேர்காணலுக்கு செலக்ட் பண்ண போறாங்க அதுவும் தெரியாது. இப்படிதான் இந்த கதைகள் போயிட்டு இருக்குன்னு பார்க்கின்றோம். இப்ப நேற்று வந்து ஒரு செய்தி, விஜயே நேர்காணல்ல செய்ய போறாரு. ஆமா, செஞ்சிருக்காரு. ஒரு 60 பேர் கிட்ட செஞ்சிருக்காரு. அதான் நீங்க நல்லா கரெக்டா பாருங்க, நீங்களும் அதுல ஏமாந்துருக்கீங்க. எல்லாருமே அதான் தொடர்ச்சி அந்த ஏமாத்துறாங்க நல்லா பாக்குறாங்க. எல்லா இதுலயும் போட்டோ வந்துச்சு. என்ன போட்டோ வந்துச்சு, ஒரு 10 பேர் பனையூர் வாசல்ல நிக்கிறாங்க, ஸ்வீட் பாக்ஸோட நிக்கிறாங்க, பூங்கத்தோட நிக்கிறாங்க, ஒரு 4 பேர் கூடி பேசுறாங்க, இங்கிட்ட 10 பேர் பேசுறாங்க. விஜய் வந்து நீலாங்கரை வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார் செய்தி வந்துச்சு. பனையூருக்கு போன செய்தி நான் பார்க்கல, நீலாங்கரையில இருந்து கிளம்பி விட்டாரு செய்தி வந்துச்சு. விஜய் இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி விஜய் அந்த பக்கமும் நாங்க கேண்டிடேட் அப்படின்னுட்டு அன்னை சொல்லுங்கண்ணே, இப்படி ஒரு போட்டோ நீங்க பாத்தீங்களா, வீடியோ பாத்தீங்களா? சரி, ஒருவேளை போட்டோ வீடியோ கூட இதுக்கப்புறம் கூட செட் பண்ணி அனுப்புங்கப்பா, கேள்வி கேட்கறாங்கப்பா இந்த சேனல் எல்லாம் சொல்லுவாங்க. நினைக்கிறேன் விஜய் ஒரு 2 நிமிஷம் விஜய் ஒரு கேள்வி, இப்ப நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி சொல்லுங்க, உங்க தொகுதி பிரச்சனைக்கு என்னென்ன இருக்கு, நீங்க அதை எப்படி சமாளிக்க போறீங்க, மக்கள்கிட்ட என்ன மாதிரி பிரச்சார வியூகங்கள் வச்சிருக்கீங்க இப்படின்னு ஒரு தலைவர் கேட்டாருன்னா அவர் பேர் நேர்காணல். ஆமா, நேற்று நடந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீலாங்கரையில இருந்து கிளம்பி பனையூருக்கு வந்து அங்கேயே தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வேற ஒரு இடத்துல தூங்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் தூங்கிட்டு போயிருப்பாரு. ஏன்னா நேர்காணல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கணுங்க. கண்டிப்பா நீங்க எல்லா கட்சிகளும் இப்போ திமுக முதலமைச்சர் உட்கார்ந்துருப்பாரு, துரைமுருகன் உட்கார்ந்துருப்பாங்க, டிஆர் பாலு உட்கார்ந்துருப்பாரு, சில நேரங்கள்ல வந்து கனிமொழியார் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 5 பேர் அட்லீஸ்ட் பொன்முடி, மேல்மட்ட நிர்வாகிகள், சீனியர் மினிஸ்டர்ஸ், அவங்க வந்து நேர்காணல் பண்ணுவாங்க, சில கேள்விகளை கேட்பாங்க. ஆப்வியஸ்லி உங்களோட தொகுதியோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்பாங்க, எவ்வளவு செலவு செய்ய முடியும்னு கேட்பாங்க, உங்களுடைய சாதி பின்புலம் இதெல்லாமே கேட்கப்படுற கேள்விதான் எல்லாத்துலயும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி இப்பெல்லாம் இருப்பாங்க. எல்லா கட்சியிலும் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கலாம். இந்த கட்சியில இப்போ விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இப்படி உட்காந்தா அது பாக்குறதுக்கே முதல்ல காமெடியா இருக்கும், அது பெரிய காமெடியா இருக்கும். அதுக்கு மேல எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவன் சொல்லுங்க என்னன்னா, என் பேர் சுறா வேலு, நான் லியோ தாசு செலக்டட் சார், என் பேர் பார்த்திவன் ரிஜெக்ட் லியோ மட்டும் நாங்க செலக்ட் பண்ணுவோம், இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. என்ன பெருசா கேள்வி கேட்டுருவாங்க, சொல்லுங்க வட சென்னையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியுமா? வட சென்னையில ஆமாங்க, வட சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலே இப்ப ஒரே பிரச்சனை, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. அது வந்து எங்களோட தலையாய பிரச்சனை, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு நீங்க என்ன பண்றது, எங்களுக்கு ஒரே படி குழப்பமா கஷ்டமா இருக்குன்னா அப்படிதான் பேசுவாங்க. இப்ப இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அது தீர்க்கிறதுக்கு கொண்டு இருக்க வியூகங்கள் என்ன செலவு செய்ய போற, அவன் என்ன செலவு செய்ய போறான்னா, அப்ப நீங்க என்ன தலைவரை செலவு செய்யணும் அவன் கேட்பான். இதெல்லாம் யாருக்கும் உனக்கு, நான் செலவே செய்ய மாட்டேன், என் பாக்கெட் வந்து 10 பைசா எடுத்து கொடுக்க மாட்டேன், நீ சொந்தமா எவ்வளவு செலவு செய்வேன்னு சொல்லு. கட்சியில வந்து ஒண்ணுமே எதிர்பார்க்காத, நோட்டீஸ் எதிர்பார்க்காத, ஆட்கள் வந்து நீயே வந்துருவாங்க, யாராவது நீங்க விசில் அடிச்சுட்டே போனீங்கன்னா 4 பேர் வருவாங்க, புடிச்சிட்டு போயிடு. ஆனா அந்த காசு கேட்கிற வேலையை தயவு செய்து வச்சுக்காத, நீ ஏதாவது காசு யார்ட்டாவது போட முடியும்னா போட்டு நீ செஞ்சுக்கும். இதுதான் அவங்க சொல்ல போறாங்க. இப்ப விஜய் இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நேர்காணல் பண்றாரு. அவர் முன்னாடி என்ன பண்றாரு, ஜான் என்ன ஜான் பண்ணணும், நேர்காணல் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே அப்படிதான் அவர் இருப்பார். சோ சரி, அப்படியே நீங்க சொல்றது இந்த நரேட்டிவ்க்கு 60 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுல விஜய் ஒரு இந்த ஒரு தகவலா வருது, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, அது சொல்லியிருக்கேன், உங்களுக்காக எல்லாத்தையும் குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டேன், குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப எங்க போய் பிச்சை எடுக்க போறீங்களா? திரும்ப நீலகர பங்களாத்தானே போறாரு அவரு. எனக்கு புரியலையே, இல்ல ரொம்ப ஏழை குடிசையில இருக்கேன்ப்பா, யாராவது பழைய சோறு கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிடுறேன்ப்பா, எதை விட்டு வந்தாரு விஜய்? நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும்ங்க நீங்க அந்த ஏசி பஸ்ஸை விட்டு விஜயால இறங்கி 35 நிமிஷம் நிக்க முடியல. வெயில்ல பிரச்சாரம் பண்ணும்போது கூட 2 ஃபேனை வச்சிடறாங்க எங்கேயும். இங்க தொண்டை வந்து காலையில 8 மணி நேரம் நிக்கிறான், வெயில நிக்கிறான், 9 மணி நிக்கிறான், சாகவும் செய்யறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். விஜய் ஒரு அரை மணி நேரம் எந்த ஃபேனும் இல்லப்பா, நான் கீழே இறங்குறேன், மேல இல்ல கீழே இறங்குறேன், கீழே இறங்கி நான் 30 நிமிஷம் நிக்கிறேன்னு விஜய் நின்றுட்டாருன்னா அது பெரிய சாதனை. அப்படியே அந்த ஏசி பஸ்ல வருவாரு, மேல போவாரு, ஃபேன் வச்சிருவாங்க, பேப்பர் வச்சிருவாங்க, படிப்பாரு, பேசுவாரு, கீழே போயிடுவாரு. முடிச்சோட எங்க சார் போன, திருச்சி ஏர்போர்ட் வண்டியை விடு, வா சார்ட்டர் ஃபிளைட்ல எடுத்துட்டு போ, சார்ட்டர் ஃபிளைட்ல இருந்து இறங்கி சார் ஏசி கார்ல ஏறுங்க சார், நேரா நீலாங்கரைக்கு போ, நீலாங்கரை போய் ஏசியை போடு, படுத்துங்க. ஃபுல்லா சொகுசாவே வாழ்ந்துட்டு இருக்காரு, ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி. அந்த ஆப்பிள் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாப்ல, அப்படிதான் இருக்காரு விஜய்.
இல்ல நான் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், சினிமா விட்டுட்டு வந்துட்டீங்களா, அது பொய். அது வந்து அது பொய்யா உண்மையாங்கிறது வியூவர்ஸ்க்கே நான் அதாவது நீங்க ஜூன் மாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சொல்றது உண்மையா பொய்யாங்கிற, அது கூட விட்டுறலாம். மக்களுக்காக களத்துல நான் வேலை செஞ்சேன், ஏதாவது வேலை செஞ்சிருக்கீங்களா, எத்தனை போராட்டங்கள் நீங்க அதை ஒரிஜினா ஜூன் மாசம் கொடுத்த பேட்டிங்கன்னு நினைக்கிறேங்க. அது வந்து அடுத்த 6 மாசம் எங்களை மாதிரி யாராலுமே போராட முடியாது. இப்ப நமக்கு புரியல, இப்பதான் புரியுது. இப்ப போராடவே மாட்டேங்கிறத இவ்வளவு பாலிச்ச சொன்னியா படி, எங்களை மாதிரி யாராலையும் போராடாம உங்களை மாதிரி யாராலையும் போராட முடியாது. எந்த அரசியல் தலைவர்கள் எந்த அரசியல் போராடவே முடியாது. கடைசி வரைக்கும் அவன் போராடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கானுங்க. அதான் நமக்கு புரியாம போயிடுச்சு. எந்த போராட்டம் பண்ணீங்களா, அஜித்குமாருக்காக ஒரு 3 நிமிஷம் போராட்டம் மட்டும் பண்ணாங்க. அதை தாண்டி இப்போ ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்னுங்க, எல்லா கட்சிகளுமே இப்ப எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒரு போராட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடும். கண்டிப்பா திருப்பரங்குன்றத்திற்காக போராடுறாங்க. பொண்ணுல இப்ப திருச்சியில பெயர் பலகை ஹிந்தியில இருந்துச்சுன்னு திமுக மாணவர் அணி போராடுது. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, ஆளுங்கட்சி எங்க போராடும், ஆளுங்கட்சி போராட வேண்டிய சூழல் இருக்கு. அவங்க போற மக்கள் சார்ந்த பிரச்சனை. விஜய் எதுக்கு போராடுறாரு? இப்போ ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு என்ன போராட்டம்? எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் கூட்டத்தை எஸ்ஓபி போடுறாங்க. நல்லா பாருங்க, எஸ்ஓபி போட்டது யார், எஸ்ஓபி கேட்கறது யார்? கோர்ட் சொல்லுது. ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தயவு செய்து விஜய் கட்சிக்காக போட்டு கொடுங்க, தொல்லை தாங்க முடியல, பொது சேதம் பண்றாங்க. ஏன்னா இந்த மண்ணில் வந்து அரசியல் கட்சிகள்ங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவோ இயக்கங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு கேவலமாவும் மோசமும் நடந்துகிட்டதே கிடையாது. பொது சொத்து சேதம் பண்றது, ஆட்களை வந்து காலி பண்றது, தண்ணி கொடுக்கறது இல்ல, டாய்லெட் வைக்கிறது இல்ல, இவ்வளவு மோசமா இருக்கும்போது விஜய் கட்சிக்காகவே ஸ்பெஷலாக நீங்க எஸ்ஓபி போட வேண்டிய ஒரு அவலமான நிலை இருக்கு. கோர்ட்ல வந்து ஹியரிங் நடக்குது. அப்போ வந்து இவங்க சொல்றாரு, இதே மாதிரி தான் விஜய் எப்படி அழுகிறாரோ அதே மாதிரி லாயர் இருந்துச்சு அழுகிறாரு. சார் எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறாங்க. என்னப்பா ரூல்ஸ் போடுறீங்க? அவர் ஜட்ஜிட சொல்றாரு, ஒரு ஆனர் மரத்துல ஏறக்கூடாது ரூல்ஸ் போடுற ஒரு ஆனர். அதுக்கு அவர் கேட்கிறாரு ஏடிஎம்கே லாயர்ட்ட, உங்க கட்சியில யாரும் மரத்துல ஏற மாட்டாங்களா? இல்ல, எங்க கட்சியில யாரும் மரத்துல ஏற மாட்டாங்க, எல்லா கட்சியிலும் எந்த கட்சியில ஏற மாட்டாங்க. அப்படியா, சரி உங்க கட்சிக்கு மட்டும் தான் போடுறாங்களா? அப்படிதான் போடுவாங்க, உட்காரு. என்ன பண்ணுவாரு ஜட்ஜி? நீங்க வந்துங்க எங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் போடுறாங்க, எங்களுக்கு மட்டும் மரத்துல ஏறாதீங்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் கரண்ட் கம்பத்துல ஏறக்கூடாதுங்கிறாங்க. நீங்க தான் ஏறுறீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கரண்ட் கம்பத்துல தொங்கினது கிடையாது, மரத்துல ஏறினது கிடையாது, ஏறி குதிச்சது கிடையாது. அப்ப உங்களுக்காக போட போற எஸ்ஓபி, அந்த எஸ்ஓபி போட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு வழி. இன்னொன்னு, எஸ்ஓபி போட்டாங்க, எஸ்ஓபி போடுறதுக்கு முன்னாடியும் சரி அதற்கு பிறகும் சரி இந்த எஸ்ஓபியில இருக்கிற ஒரு விதியாவது விஜய் மதிச்சாரா? இல்ல. நீங்க சார் தயவு செய்து உங்க பஸ்ஸை ஃபாலோ பண்ண சொல்லாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல அது முழுக்க கூட விஜய் மேல குற்றம் சொல்லல, அவன் ஒரு ஆர்வ கோளாறுல வர்றானுங்க. பட் ஆனா அந்த விஜய் கண்டிச்சாரா? மேடை ஏறி நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா நான் அந்த கூட்டத்துக்கு வரதே, நான் ஏற்கனவே சனிக்கிழமை மட்டும் தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அதுவும் இல்லாம 27 நாளைக்கு ஒரு வாட்டி அரசியல் பண்றேன், அதையும் நான் நிப்பாட்டிடும் விஜய் சொன்னிருந்தானா சரி ஓகே பரவாயில்ல, விஜய் வரவே மாட்டாரு. கண்டிப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்ப ஒரு கூட்டத்துல சொன்னார்ல ஒருத்தர் மருத்துவ ஏறினா உனக்கு வந்து பறக்கு முத்தம் வேணா கீழே இறங்கணும்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி கண்டிச்சாருன்னா பரவாயில்ல, அது கண்டிக்கிறது இல்ல. ஆனா அது ஒரு செட்டப் தானே அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் பண்றாங்க, எல்லாமே செட்டப் தான் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி என்னைக்காவது தீவிரமா சொல்லிருக்காரு? அதுவும் கிடையாது. சோ ஃபாலோ பண்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி மரத்துல ஏறாத தொங்காத எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. விஜயே வந்து நேரத்திற்கு வாங்க அப்படின்னு சொன்ன நேரத்துக்கு இப்பதான் கடைசியா இப்பதான் அவர் உணர்ந்துட்டு வர்றாரு. ஏன்னா இது மேலும் மேலும் பிரச்சனை ஆகுதுங்கிற போது தான் வர்றாரு. நீங்க கூட்டத்தை வந்து சேர்க்கும் போது கரெக்டான ஆட்களை மட்டும் கொண்டு வாங்க, 5000 பேர் 1000 QR கோட். ஆனா கடைசி வந்து காவல்துறை திறந்து விடுறாங்க. இல்ல இவங்களே அடிச்சு பாருங்க, ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸை மீறி எல்லாரும் ஓடுறான், அதுக்கு மேல ஒரு பொண்ணை மிதிச்சுட்டு ஓடுறான். குழந்தைகளை தூக்கிட்டு வராதிங்க, குழந்தைகளை நாங்க தூக்கிட்டு தான் வருவோம், நாங்க தற்கொலையா தான் இருப்போம், ஆச்சரியக்குறையா தான் இருப்போம், இந்த கும்பல் இருந்துகிட்டே இருக்க பாக்குறோம். அப்ப உங்களுக்காகவே இந்த விதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு உங்களுக்காகவே இந்த விதிகளை, உண்மைதான் அவர் சொல்றதுதான், உங்களுக்காக உங்க கட்சி அப்படி இருக்கிற காரணத்தினால உங்களுக்காக இந்த விதிகள் நாங்க உருவாக்குறோம். அப்ப அதை எதிர்த்து அவர் போராடுறார். உண்மையிலேயே அவர் என்னத்துக்கு போராடி இருக்கணும்? அவர் வந்து போராட வேண்டிய விஷயங்கள் என்பது இன்னைக்கு இப்ப எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? இது கூட அவர் வந்து போல்டா ஒரு அறிக்கை கூட இல்லையா சார்? ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பாஜக ஒன்றிய பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு, அதை எதிர்த்து கூட ஒரு கொஞ்ச நேரத்துல விடுவாரு. இதை சிலிண்டர் தட்டுப்பாட்டை உருவாக்கிய திமுக அரசு வன்மையா கண்டிக்கிறேன்னு கொஞ்ச நேரத்துல வரும் பாருங்க. நாளைக்கு பேசுவான் வேணாது. நீ பாருங்க, உங்களால டீ குடிக்க முடியுதா, யாருக்காவது ஹோட்டல் போக முடியுதா, ஆட்டோ எல்லாம் வருஷம் கட்டி நிக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்கம்மா? அவன் டிவிகேமா, டிவிகே இல்ல டிஎம்கே, அவன் எது கேட்டாலும் டிவிகேமா, டிவிகே கிடையாதுப்பா டிஎம்கே அப்படின்னு சொல்லுவானுங்க. இது நாளைக்கு டிஎம்கே தான் காரணம். இன்னைக்கு வந்து எல்லாம் அவங்கதான் செயற்கையா இதெல்லாம் உருவாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஈரான் போருக்கே யார் காரணம்? டிஎம்கே சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நீங்க போராட வேண்டிய விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்கும்போது நான் என்னுடைய பிரச்சனை, எனக்கு நான் நீதி கேட்டு வந்திருக்கேன். எந்த ஒரு அரசியல் சரியானது அவருக்கு போய் நீதி கேட்பாருங்க? இல்ல. மக்களுக்கான நீதியை பெற்றுறதுக்கு தான் அரசியல் கட்சியில இருக்காங்க. நான் எனக்கான நீதியை கேட்டு வந்திருக்கேன்.
அப்படின்ட்டு வித்தியாசமாக ஒரு கட்சியாக இருக்கின்றார். இந்த தேர்தல் நேரத்துல எதை செய்யணும், நீங்க வந்து தீவிரமாக களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கணும். நீங்க இந்த பர்மிஷன் இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதா? இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா, ஏதாவது கட்டுப்பாடுகள் ரொம்ப மோசமா விதிக்க நினைச்சாங்கன்னா அது பாஜகவிற்கும் அதிமுகவும் பண்ணுவாங்க. உங்களுக்கு பண்ணி என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு என்னன்னா விஜய் நான் வெளியே வரமாட்டேன், தேர்தல் நேரத்திலும் சரி தேர்தலுக்கு முன்னாடியும் சரி விஜய் வரமாட்டேன், அதற்காக இந்த கதைகள் எல்லாம் அவர் விட்டுட்டே இருக்காரு. அவர் வந்து ரொம்ப தெளிவா இப்படி சொல்லிட்டு இருக்காரா திமுகன்னு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்ப எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போயிடும். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு, இல்ல நான் அதனால தான் அன்னைக்கே சொன்னேன், தேர்தல் அன்னைக்கு விஜயும் வெளியே வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால நான் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. இன்னொன்னு, என்னை ஜெயிக்க வச்சா நான் வீட்டுக்கு வருவேன். ஆமா, அது சொன்னாரு. நான் ஜெயிக்க வச்சா நான் ஊர் எதுக்கு வரணும்? எங்க ஜெயிக்கிறோம் தாங்க ஊர் ஊரா வரணும். அப்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் இந்த களத்துல வந்து போராடவும் மாட்டேன், இந்த களத்துல வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கவும் மாட்டேன், எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு கேட்க வரமாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு 5-6 பாயிண்ட்ல விஜய் நிப்பாட்டி வச்சு இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வண்டி மேல ஏத்தி இல்ல கீழே நிப்பாட்டி ஏதாவது செட்டப் பண்ணி இதாம்பா கேண்டிடேட்ஸ் பாத்துக்கப்பா, கோயம்புத்தூர்ல இருந்து 10 பேர், திருப்பூர்ல இருந்து 8 பேர், சேலத்துல 10 பேர் அப்படி அறிவிச்சுட்டு போயிடுவோம். அதுதான் நடக்குமே தவிர விஜய் வந்து கடைசி வரைக்குமே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிளா தான் இருப்பார். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த 60 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு, அந்த லிஸ்ட் வரப்போகுது. அந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு வரும்போதுதான் தெரியும். இன்னொன்னு, இதுல லிஸ்ட்லயே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிஸ்டோட ப்ரையாரிட்டிங்கிறது 10,000 பேசணும், விருப்பமனு கட்டுறது, விருப்பமனுக்கான காசு கட்டுறது, இது எல்லாம் ருசியானந்தோட சார்ஜ் வந்து 3 கோடி ஒரு வேட்பாளருக்கு, 2 கோடி அவருக்கு, 1 கோடி வந்து கம்பெனிக்கு. இந்த மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அதுல டிக்கெடிக்கிற ஆட்கள் இருக்குன்னா சிலர் மாவட்ட செயலர், சில பேர் நானே நிக்கிறேனே அப்படியாடா ரொம்ப நாளா நீ இருக்க, சரி எனக்கு காசு கொடுக்க வேணாம், கட்சிக்கு கொண்டு ஏதாவது காசு கொடுத்துரு, இப்படி அது அப்படி இல்லாம யார் வராங்களோ அவங்கள்ட்ட 3 கோடி வாங்குறாரு. இதுல மாநிலத்தில் நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 60 பேருக்குன்னா கூட நீங்க நிறைய பேர் வந்திருக்கணும். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்கா, 2 தொகுதியில மாவட்ட செயலர் இருக்கா, நிறைய பேர் வந்திருக்கணும். மாவட்ட செயலர் தாண்டி துணை செயலாளர், இணை செயலாளர் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அவங்க எல்லாருமே உணர்றாங்க. என்னன்னா, ஒண்ணு நீங்க காசு கொடுக்க மாட்டேன், இன்னொன்னு என்ன காசு செலவு செய்ய சொல்ல வரேன். நான் வந்து மினிமம் செலவு செய்யறதுனால 1 கோடி 2 கோடி செலவு செய்யணும், நான் சொத்தெல்லாம் வித்துறணும். அப்போ நான் தெருவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. ஏன்னா நீங்க எல்லா கட்சிகளும் ஜெயிக்க போற கட்சியும் வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு வந்து உதவி பண்றதுக்கு வருவாங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. எந்த அடிப்படையில ஜெயிச்சிருவார் இவர் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதுல இருக்கும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுவும் நடக்காது. அப்போ மாவட்ட செயலாளர்கள்ல இருக்கிறவங்களே இப்ப 120 மாவட்ட செயலர்கள்ல அவங்களையே ஒரு 20-30 பேர் தான் கேண்டிடேட்ஸா மாறதுக்கு ரெடியா இருக்கான். நீங்க எல்லா கட்சியிலையும் பாருங்களேன், இப்ப திமுக மாவட்ட செயலர் இருக்கவர் இயல்பாகவே அவர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுவார். இன்னும் சொல்ல போனா நிறைய போட்டி நடக்கும். ஒன்றியமா அப்ளை பண்ணும், நகரமா அப்ளை பண்ணும், மாநகரமா அப்ளை பண்ணும், கிளை அப்ளை பண்ணும், நிறைய போட்டி இது நடந்துட்டு இருக்காங்க. இந்த கட்சியில மாவட்ட செயலர் இருக்கிறவங்க யோசிக்கிறோம், ஐயோ நம்ம அப்ளை பண்ணணுமா, தென் சேனல் இருக்கிறவங்க வடச்சல யோசிக்கிறோம், ஐயோ நம்ம அப்ளை பண்ணணுமா, நம்மளை போட்டு இழுத்து விட்டுற போறாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி நேரத்துல எல்லா கட்சியிலும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கும் போது விஜயோட கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வேற வந்துருச்சு, இதுக்கு வேற நம்ம வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டுமே வந்துட்டு இருக்காங்க.